எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியுமோ என் லிமிட்க்கு உட்பட்டு என்ன ஷேர் பண்ண முடியுமோ என்கிட்ட சொல்லுவாரு. எந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் ஏற்கனவே சொன்னல, என்னோட பணிக்கு உட்பட்டு என்னோட கான்டாக்ட் ரூல்ஸ்க்கு உட்பட்டு நான் என்ன செய்ய முடியும். மாநில லெவல்ல பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கொண்டு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் தனியா நடக்கும், சிஎம் எலெக்ஷன் தனியா நடக்கும். எங்க தாவேகா தலைவர் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு அது மட்டும் தான் எலெக்ஷன் நடக்கும். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் கட்சியில அருண்ராஜ் ஐஆர்எஸ் சேர்ந்துட்டாரு. ஒரு பெரிய அதிகாரி, அவரு ரெய்டு நடத்துறதுல புலி, ஊழலை ஒழிக்கிறதுல புலி, அப்படி கருப்பு பணத்தெல்லாம் பயங்கரமா உள்ள போந்து கண்டுபிடிப்பாரு. அப்படிலாம் அவரை பத்தி திடீர்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியாது, இப்ப திடீர்னு சொல்றாங்க. அவர் ஊழலை ஒழிக்கிறதுக்காகவும் மன்னராட்சியை ஒழிக்கிறதுக்காகவும் குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காகவும் விஜயோட கை கோர்த்துருக்கிறாரு. இனி விஜய் கையில பிடிக்கவே முடியாது, பாருங்க பொழந்து கட்ட போறாரு அப்படிலாம் சொல்றாங்க. விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. கட் அவுட் வச்சு இவருக்கு ஒரு கட் அவுட் வச்சு பால் வெளி பிற கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாருங்க, முன்னாள் எம்எல்ஏன்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்களே. அதிமுக எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அவர்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுற மாதிரிதான் இருக்குது. இருந்தாலும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் பொறுத்தவரையிலும் அவர் முன்னாடியே வருவார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு முன்னாடியே அது சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான். நானே கூட பேசியிருக்கிறேன். அந்த செய்தி உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அந்த பொறுப்பில் இருக்கும் போதே விஜய்க்கு வேலை செய்தவராக இருந்தார். அவருடைய கட்சி அங்கீகாரத்தை, அதாவது அவர் கட்சியை பதிவு செய்வதற்கு இவர் உதவினார் அப்படிங்கிற செய்திகள்லாம் அப்பமே வந்துச்சு. ஸோ விஜய்க்கு நெருக்கமாக இருந்தார். விஜய்க்கு ஏன் நெருக்கமா இருக்கிறாரு? ஆலோசனைகள்லாம் சொல்லி நெறிப்படுத்துறதுக்கு. அதான் விஜய்க்கு என்ன ஆலோசனை, விஜய்க்கு ஆலோசனை சொல்வதற்கு இவருக்கு என்ன தொடர்பு? இவர் ஏற்கனவே இதுல மக்கள் இயக்கத்துல இருந்தாரா, விஜய் மக்கள் இயக்கத்துல, அல்லது ரசிகரா ஏதாவது இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரா? கிடையாது. இவர் அடிப்படை வருமான வரித்துறையில வேலை செஞ்சிருக்கிறாருல. வருமான வரித்துறைக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் மருத்துவர், தர்மபுரியில 5 மாசம் ஒரு மருத்துவமனையில ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரம் தனக்கு வேண்டும், ஏதாவது ஒரு 4 பேரை நம்ம வா உட்கார், அதை செய் இதை செய்யு சொல்லுகிற இடத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஐஏஎஸ் அதிகாரியா ஆகணும்னு முயற்சி பண்றாரு. கிடைக்கல. அதனால ஐஆர்எஸ் அதிகாரியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவர் அடியெடுத்து வைக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் 2016 வராரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் நடக்கிறது. 2020 விஜய் மெர்சல் படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது அது மெர்சல் படம் குறித்து வருமான வரித்துறை சோதனை நடக்குது விஜய் வீட்டுல. அதுக்கு பின்புலத்துல பாஜக வேலை செய்கிறது. ஏன் பாஜக இந்த ரைடை அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 வரையிலும் ரஜினி வருவதாக இருந்தது. தேர்தல் திமுகவை வீழ்த்துவதற்கு ரஜினியை நாங்கள் கொண்டு வருகிறோம். அதுவும் இதே பாட்டு தான், ஊழலை ஒழிக்க போகிறேன், மாற்றத்தை உருவாக்க போகிறேன், ஆன்மீக அரசியல் எல்லாமே சொல்லுவாங்க. அதே பாட்டு அதுக்கு டூலா ரஜினியை வச்சிருந்தாங்க. ரஜினி இதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஜகா வாங்கியவுடன் விஜய் எப்படியாவது இந்த இடத்துல உடனே இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும், அதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா விஜயை அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நெருக்கடியையே திட்டமிட்டு பாஜக நடத்துகிறது. அந்த இடத்தில் ஒரு டூலாக இருந்து இயங்கியவர் இவர். என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இவர் அங்க போய் விஜயோடு நம்ம இந்த ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் விஜயோடு பழக்கம் ஏற்படுது. விஜய் எப்படியா இதுல இருந்து தப்பிக்க வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் இவர் அவருக்கு விஜயை காப்பாத்தி விடுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நான் ஊழலை ஒழிக்க போறேன், கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன். முதல் சந்திப்பே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா என்ன, கருப்பு பணம் வச்சிருக்கிறவன அதுல இருந்து வெள்ளையாக்கி அவனை சரிப்படுத்தி விடுறதுதான் இவருடைய முதல் வேலை. கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவர் யாரு? விஜய். இதை யாரு தூண்டி விடுறாங்க? பாஜக செய்யுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2021 எலெக்ஷன்ல இவரை இறக்கி விடுவதற்கு அதை பயன்படுத்தணும்னு முயற்சித்த போது அதை நீர்த்து போக செய்யறாரு. இது தங்களுடைய இலக்கு தீர்ந்து விடாதனால ரொம்ப கடுப்பான. இன்னொன்னு, சேகர் ரெட்டி அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், பண மதிப்பிழப்பு 2016 பண மதிப்பிழப்புக்கு பிறகு சேகர் ரெட்டி பிடிக்கப்படுகிறார். அந்த இதுலயும் இவருடைய ரைடரை நடத்துறாரு. சேகர் ரெட்டி இவரு கைப்பற்ற பிடிக்கல, காப்பாத்தி விடுறாரு.
ஏடிஎம்ல இவ்வளவுதான் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருந்த போது டெய்லி ஒரு நோட்டு தான் எடுத்துட்டு வருவோம். ஆமா, ஒரே ஒரு 2000 நோட்டு, 2000 ரூபாயும் வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால எல்லாருக்கும் பட்டாரெல்லாம் அதிகமா வந்து சேராது அப்படிங்கிற நிலைமை இருந்த போது கட்டுக்கட்டான 2000 ரூபாய் நோட்டுகள் எங்கிருந்து வந்தது, வானத்துல இருந்து அப்படியே வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த அந்த கேஸ யார் நடத்தி இருந்தாலும் அதுல வெற்றி பெற்றிருக்க முடியும், யார் ரைடு நடத்தி இருந்தாலும். ஆனா இவர் நடத்திய வியூகங்களின் விளைவாக அந்த கருப்பு பண முதலை எஸ்கேப் ஆகி ஓடுவதெல்லாம் பிடிச்சிட்டீங்க. ஆமா, ஆனா சேகர் ரெட்டியை பிடிக்கல. அப்போ இவர் எதுக்கு சொல்றேன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய இவர்களுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சான்று. இல்ல கருப்பு பணத்தை ஒழிக்கலன்னு சொல்லி கரப்ஷன் ஒழிக்கிறது. கரப்ஷன் தான் எல்லாம். கரப்ஷன் இல்லாம எப்படிங்க கருப்பு பணம் வருது? சோ இப்படித்தான் இவர்களுடைய ஆரம்ப கட்டம் இருக்கிறது. இப்படித்தான் விஜயோடு நெருக்கமாகிறது. இதுல ஏற்பட்ட அந்த குளறுபடியின் காரணமாக 2021 பாஜக வகுத்த திட்டத்துக்கு இது சரிபட்டு வராததனால் இவரை வந்து பீகாருக்கு மாற்றி அடிக்கிறார்கள். சோ 2021 பீகாருக்கு மாற்றலாகிறார். இதுக்கு இடையில் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கடந்த வருடம் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே இவருடைய இன்ஃபுளுயன்ஸ் விஜய் கட்சிக்குள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது. இல்ல அவரு கட்சியை பதிவு பண்றது உதவி செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்க வேண்டும்னு சொல்லி ஒரு பெரும் பணத்தொகையை கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமியை ரெக்ரூட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதே அவர் தான். அப்போ விஜயினுடைய இயக்கம் எல்லாம் அவரை சுத்தி இருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்னால் இவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, பின்னாடி இருந்த நபர் இவர் தான். ஆமா. இன்னொன்னு, ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்க அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவது அப்படிங்கிற கேள்வி வந்து அவர் இருக்கிற சார்ந்த அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுகளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. இன்னும் கூடுதலாக தன் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு ஜான் ஆரோக்கியசாமி அனுப்பி வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் செய்யும் போது ஆதவ அர்ஜுனா அப்படிதான் வந்திருப்பாரு. ஆமா, ஆதவ அர்ஜுனா மாமனார் வீட்டுக்கு ரைடு போயிருந்தாங்க. ஆமா, மார்டின் வீட்டுக்கு ரைடு போயிருந்தாங்க. பல்வேறு விதமான சுழற்சி இருக்குது. அப்போ நீங்க பாஜகவோடு அருண்ராஜுக்கு தொடர்பு இருக்கிறது, பாஜகவோடு ஆதவ அர்ஜுனாவுக்கு தொடர்பு இருக்குது, பாஜகவோட இப்ப இவர்கள் எல்லோருக்கும் ஒரு நெக்சஸ் இருக்கும்போது விஜயும் அதே வட்டத்துக்குள் தான் இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் தான் பாஜக என்ன பண்ணுது, இதை பார்க்குது. சரி, அப்போ நான் வந்து உங்களை நீங்க அந்த வேலையை விடுங்க. இன்னொன்னு, இவருக்கு வந்து இவர் ஏன் அரசு பணியில குறிப்பா டாக்டரா இருந்துகிட்டு இதுக்கு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரம் தனக்கு வேண்டும்ங்கிற ஆசைதான். இப்ப அந்த ஆசையினுடைய அடுத்த கட்ட விளைவு தான் தனக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். நான் வந்து உனக்கு இந்த காரியங்களை முடிச்சு கொடுக்குறேன், நீ எனக்கு இந்த போஸ்டிங் போட்டு கொடு அப்படிங்கிற அந்த டீலிங் ஒரு பேக்கரி டீலிங் தான். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து அங்கிருந்து நீங்க இன்னொன்னு பாருங்க, இவரு நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், எனக்கு வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, நான் வேலைக்கு வரலன்னு சொல்லி கொடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அப்ரூவல் ஆகுது. அப்படி ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அது எப்படி நடக்கும்? அவ்வளவு சாதாரணமா ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிக்கு உடனே வந்து வேலை ராஜினாமா பண்றேன்னு கொடுத்துருவாங்களா? அப்போ இது எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குது அப்படின்னா இந்த மிஷனை முடித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவால் திட்டமிட்டு ஆபரேஷன் விஜய்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்து அதிமுக வந்து அதுக்கப்புறம் இங்க வந்தவர். இன்னொன்னு, இந்த ஆதவ அர்ஜுனாவை சொல்ல வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இவர் ஆதவ அர்ஜுனா விஷயத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இவரு ஆதவ அர்ஜுனா 2 பேரும் பேசிதான் பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் 3 நாள் போய் பாட்னாவில் தங்கி பிரசாந்த் கிஷோருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தான் கூட்டு வர்றாரு. பிப்ரவரியில கூட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அஜித் தோவல், இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவல், அவருடைய மகன் சௌரியா தோவல், அவர் வந்து பாஜகவினுடைய முக்கிய தலை. அவர் வந்து ஒரு பிசினஸ்மேன் பிளஸ் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருத்தர், திங்க் டேங்க், ஆமா, அறிவு ஜீவிகள்ல ஒருத்தர். அவரை சந்தித்து விட்டுத்தான் அடுத்த நாள் போய் நீங்க பிரசாந்த் கிஷோரை சந்தித்து விட்டு வருகிறார் இந்த ஆதவ அர்ஜுனா. ஸோ இந்த அளவிற்கு பாஜக ஆதவ அர்ஜுனா இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நெக்சஸ் இருக்கிறது. யாரோட தயவில்லைன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே இவர் பீகார்ல இருக்காரு இல்லையா, இந்த அருண்ராஜினுடைய
வழிகாட்டுதலின் பெயரில் தான் இது எல்லாமுமே நடக்கிறது அப்படிங்கிறத கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அருண்ராஜுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு அதிகாரி, அவர் வராரு, அவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு போகலாம், கடந்த காலங்கள் இருக்கும். ஒரு நம்ம தமிழ்நாட்டு ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர் உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். தான் ஒரு அதிகாரியா இருக்கிறதுல அவருக்கு பெருசா விருப்பம் இல்லை, அரசியல்வாதி ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அவரே வந்து சொல்றாரு, நான் வந்து தேர்தல் வெற்றி இதுக்கு எல்லாம் வெளியே ஒரு சமூக மாற்றம் வேணும்னு நான் விரும்பிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஏன்னா அவருடைய ப்ரொஃபஷனல் மருத்துவம் தான். அவர் அதை விட்டுட்டு அதிகாரியா வராரு, அதுல திருப்தி இல்லை, இப்போ ஒரு அரசியல்வாதியா வராரு, அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது, ஜனநாயகத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாரு. இதை ஏன் அவ்வளவு பெரிய குற்றமா பிரச்சனையா பார்க்கணும்னு பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நாம வந்து திமுகங்கிற அரசு, திமுக அதிமுக 2 கட்சிகள், இவைகள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அரசியல் களம், இதற்கு மாற்றாக நாங்கள் புதிய ஒரு ஃபோர்ஸா வர்றோங்கிறது தான் விஜயினுடைய கொள்கை கோட்பாடு. அந்த கோட்பாடு அதான் அவருடைய முழக்கமாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட புதுமை என்ன உங்கள்கிட்ட இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட புதுமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் கூடுதலா பாஜகவினுடைய தொடர்பு இருக்கிறது. நேரடியா பாஜகவின் அழுத்தத்தால் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் தான் விஜய் இயங்குகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அவர் அப்படி சொல்லலையே. கொள்கை பற்று கொண்ட ஒரு கட்சி இதுதான். முதல்ல விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்னு விஜய் சொல்லுங்க. என்ன கொள்கை வச்சிருக்காப்ல? ஏதாவது அடிப்படை கொள்கை உண்டா? எங்களுக்கு வந்து சனாதனம் தான் எதிர்ப்பு பேச முடியுமா? எங்களுக்கு முதலாளித்துவம் தான் எதிர்ப்பு பேச முடியுமா? லஞ்சம் ஊழல்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிளவுவாதம் தான் சொல்லுவாங்க. லஞ்சம் ஊழல்னு யாரு வேணாலும் சொல்லுவாங்க. எல்லோரும் இந்த லஞ்சம் ஊழல்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் கடைசியில வலதுசாரிகளின் ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இல்லைங்க, அவர் சொல்றது வந்து நாங்க வந்து மன்னராட்சியை ஒழிக்க போறோம், குடும்ப ஆட்சியை ஒழிக்க போறோம், கரப்ஷனை வந்து ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் டிக்கெட்டுக்கு அதிகமா காசு வாங்குற ஒரு தியேட்டர்ல பிளாக் டிக்கெட்டு, இன்னொருத்தன் லாட்டரி டிக்கெட் மருமகன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து கரப்ஷனை ஒழிக்க போறான்னு சொல்றதுங்கிறது. அதுவும் கரப்ஷன்வாதிகளை தப்பிக்க விட்ட பெருமைக்குரியவர் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ்ங்கும் போது இவர்கள் எல்லாம் சேர்ந்து கரப்ஷனை ஒழிக்க போறாங்க. சரி, இப்ப வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி, மன்னர் குடும்பம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஒருத்தர் மருமகன், அவரும் வாரிசு தான். லாட்ரி மார்ட்டினோட மருமகன், அவரும் வாரிசு தான். விஜயே வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய வாரிசு தான். ஸோ வாரிசுகளின் அதாவது அந்த பலன்களை பெறாமல் இவர்கள் வந்து எந்த இடத்துலையும் சோபிக்கல. இவர்களுக்குன்னு ஒரு தனி பலம் இயற்கையிலேயே, ஒரு ஸ்கிராப்ல இருந்து மேல எந்திரிச்சுலாம் வரல. இவர்களுக்குன்னு ஒரு பின்புலம் உண்டு. அவர் ஒரு ஜிம் மாஸ்டர். ஆமா, சாதாரணப்பட்ட ஒரு எளிய குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவர்கள் அல்ல, ஒரு பெரிய குடும்ப பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிறவர்கள். அதனால இப்படி இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவது. இன்னொன்னு, அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம் ராமதாஸும் அவர் மகனுக்கு இடையில பிரச்சனை நடந்துட்டு இருந்தில்ல, அப்ப எங்க போனாங்கிற கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டியிருக்குது. ஸோ இவர்களுக்கு கரப்ஷனோ குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டியதோ அதெல்லாம் இவர்களுடைய நோக்கம் இல்லை. பாஜகவின் இலக்குகளை இவங்க வந்து சாதித்து கொடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி நபர்கள் எல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாம ஒய்பிரிவு பாதுகாப்பையும் கொடுத்து விஜய் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, அவர் அடுத்து என்ன பண்ணணும் எல்லாவற்றையும் முழுவதுமாக தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக பாஜக இருக்குது. அவரை எந்த இடத்திலையும் மொத்தமா கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு கோழி குஞ்சிய இந்த ஒரு கூடையை போட்டு கவுத்து வாங்கல, அதே மாதிரி சுத்தி எல்லாவற்றையும் வியூகம் வகுக்கணுமா அதுவும் நம்ம ஆளு, வியூகம் கொள்கை வகுக்கணுமா அதுவும் நம்ம ஆளு, எல்லா புசியானந்த் பொதுச் செயலாளர் அவரும் நம்ம ஆளு. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, புசியானந்த் ஆரம்பத்துல இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயும் சரி புசியானந்த் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடித்தட்டிலிருந்து வேலை செய்து கடினமாக உழைத்து வந்தவர்களுக்கு தான் கட்சியில் முக்கிய பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாருங்க, வேறு கட்சியிலிருந்து மாறி வந்தவர், அதுவும் பாஜக பின்புலம் கொண்டவர் தான் நிர்மல்குமார் சிடிஆர், அவரையும் கொண்டாந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. விசிகா வந்தாரு, விசிகாவில இருந்து தாய் வந்தாரு நம்ம ஆதவ் அர்ஜுனா, அவருக்கும் பொதுச் செயலாளர் பதவி, இவருக்கும் அதே மாதிரி கட்சியின் உயர்மட்டம் முக்கிய அதாவது பதவிகள் இல்லாமல் இந்த பிஜேபி புது புது பதவிகளை உருவாக்கணும், அப்படி பதவிகளை உருவாக்கி பொதுச் செயலாளர் அதுக்கு இணையான பதவிகளை கொடுத்து தான் இவரை வச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு இன்ஜெக்ட் பண்ணப்படுகிற இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பதவிகள் கொடுக்கப்படும்னா உழைச்சவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? வழக்கமா விஜய் படம் வந்து ஓடுது அப்படின்னா அதன் பலனை பெறக்கூடியவர் யாரு? விஜய், ப்ரொடியூசரு, விநியோகஸ்தரு, டைரக்டரு, எக்ஸெட்ரா. ஆனா ரசிகர்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்காது. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு,
இப்போவும் வந்து ஐஆர்எஸ் பலன் பெறுவாரு, லாட்ரி மார்ட்டின் மர்மம் பலன் பெறுவாரு, விஜய் பலன் பெறுவாரு. ஆனா வழக்கம் போல ரசிகர்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ரசிகர்கள் தொண்டர்களாக பேர் தான் மாற்றம். மற்றபடி அவர்களுடைய வேலை என்பது கொடி பிடிக்கணும், போஸ்ட் ஓட்டணும், அவன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே ஓடணும். விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு கோஷம் போடணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த பாருங்க, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு தமிழ்நாட்டின் களத்தை மாற்ற வருகிறேன்னு வந்தார். மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன், அதுதான் என்ன அண்ணாமலை இறக்குனாங்க. அப்படித்தான் இன்னைக்கு ஐஆர்எஸ் அதிகாரி, அன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் பாஜகவுக்கு நேரடியா வந்தாரு. இப்ப பாஜகவோட பிரான்ச் ஆபீஸுக்கு போயிருக்கிறாரு. மற்றபடி செயல் திட்டம் ஒன்றுதான். நாங்க மாற்றத்தை உருவாக்க போகிறோம். என்ன மாற்றத்தை? இருக்கக்கூடிய திராவிட அரசை மாற்றுவதற்கு என்னென்னலாம் உண்டோ அதற்கு எல்லாவற்றையும் சேர்த்து செய்வதற்காகத்தான் இவர் வேலையில இறங்கியிருக்காரே தவிர மற்றபடி இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரும் இவருடைய மனைவியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான உறவினர். யாரு? அருண்ராஜ் ஐஆர்எஸ்னுடைய குடும்பமும் இவருடைய சேலத்துக்காரர்கள் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. அப்ப நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எந்த திட்டத்தில் போட்டாலும் அதிமுக, பாஜக, தாவேகா இந்த ஒரு நெருக்கத்துக்கு உள்ளவர் தான் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. டிவிக்கு தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.